மசூரி மேடமோட கண்ணாடிக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்கு? பசங்களா பெல் அடிச்சிருச்சு, எல்லாரும் சீக்கிரம் கிளாஸுக்கு போங்க போங்க. கிளாஸ்க்கு போகணும்னு பூக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க. பசங்களா அந்த பக்கம் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. போங்க. போறேன். இப்படியே பயந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. பசங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது நம்ம கடமை. பசங்களை பார்த்தாலே ஏன் இவங்க இப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு தெரியலையே. என்னால முடியல. இப்படி பயந்துட்டு கூச்சப்பட்டு நின்னுட்டு இருந்தா எதுவும் வேலைக்கு ஆகாது மேடம். புரிஞ்சுதா? நல்லா புரியுது. நான் ஏற்கனவே சொல்லி தந்த மாதிரி மூச்சு உள்ள இழுத்து ஒரே கத்தா கத்திடுங்க. அவ்வளவுதான். சீக்கிரம் மேடம். நீங்க ஒரு வார்த்தைக்கே இப்படி இழுத்துட்டு இருந்தீங்கன்னா பசங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஓகே. பசங்களா எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. நோஸ் கட்டு வாங்குறதுங்கிறது இதுதான் போல இருக்கு. மசூமி மேடமோட சீக்ரெட் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. சீக்ரெட்டா? அது என்ன நான் காட்டவா? பாருங்க. ஏய் பசங்களா, பெல் அடிச்சது உங்க யாருக்கோ காதுல விழலையா? எல்லாரும் இங்க நின்னு என்ன ஆட்ட போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் கிளாஸுக்கு போங்க, இல்லனா உங்க எல்லாரையும் அவ்வளவுதான். கச்சக்கா. பசங்க திடீர்னு இந்த மேடம்க்கு என்னாச்சுப்பா தெரியல. ஆனா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஒண்ணுமே புரியல. ஷின்சா, நீங்க பாரு. யா. உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லு. ஆமா மேடம், இப்ப உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஆக்சுவலா பசங்க ஒரு பிரச்சனையில மாட்டிருந்தாங்க. நான் தான் அவங்கள போய் காப்பாத்தினேன். ஓ, அப்படின்னா உங்க பிரச்சனையும் உங்க கண்ணாடி தானா? நானும் அப்படிதான்னு நினைக்கிறேன். என் கண்ணாடி என் கண்ணுல இருக்கிற வரைக்கும் நான் நார்மலா பேசுறேன். அந்த கண்ணாடி எடுத்துட்டா நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க? மரியாதையா வாய் மூடிட்டு போ. போதும். சாரி மேடம், நான் இப்போ ஏதாவது தப்பா பேசிட்டேனா? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெளிவா புரிஞ்சிடுச்சு. இல்ல மேடம், என்ன மன்னிச்சிருங்க. நானா வேணும்னு எதுவும் பேசல. கண்ணாடியை எடுத்துட்டா எங்க இருந்து தான் வருதுன்னே தெரியல. நீங்க தயவு செஞ்சு எதுவும் பேசாம இருங்க. நான் எதுவும் வேணும்னு சொல்லல மேடம், நம்புங்க. ஒண்ணு கண்ணா பின்னான்னு பேச வேண்டியது, இல்லனா இப்படி போய் மரத்துக்கிட்ட பேசுறது. நீங்க பேசாம கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுங்க மேடம். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட போகுது. கான்டாக்ட் லென்ஸா? எனக்கு அதுனா ரொம்ப பயமாச்சு. கண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் வேண்டான்னு நறுக்குன்னு சொல்லுங்க மேடம். என்ன சொன்ன? கான்டாக்ட் லென்ஸா? என் கண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ பொறுப்பெடுத்துக்குவ? வந்துட்டா பெருசா ஐடியா கொடுக்கறதுக்கு. இனிமே இந்த மாதிரி மொக்கத்தனமா ஐடியா கொடுத்தா உன்னை பிச்சிடுவேன் பிச்சு. ஹோல்ட் ஆன். நான் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு எப்படி பேசுறா பாரு. நான் என்ன பண்றது? என் மானமே போச்சு. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? இப்படியே மரத்தை தேய்ச்சி தேய்ச்சி நெருப்ப உண்டாக்காதீங்க. நீங்க உங்க கண்ணாடியை போட்டுட்டு இருக்கிறதா நம்ம எல்லாருக்கும் நல்லது. மேடம், நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? பிரின்சிபல் சார், நீங்களா? வாங்குங்க. வந்துட்டார் லார்ட் லபக்தாஸ். போல்ட் போயா. என்ன பாத்துட்டு இருக்க? போ. போதும். நான் மறுபடியும் ஏதாவது தப்பா பேசிட்டேனா மேடம்? இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. இந்த மேடம் இதுவரைக்கும் இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை முத்தி போச்சோ? சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம ஸ்கூலை பாக்குறதுக்கு ஒரு பணக்கார லேடி வராங்க. அவங்களுக்கு ஸ்கூல் புடிச்சு போச்சோன்னா பையனை இங்கதான் சேர்ப்பாங்க. அவங்க இப்ப வரப்புறாங்களா சார்? ஆமா, இப்ப வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து போற வரைக்கும் எதுவும் தப்பு நடக்காம பாத்துக்கங்க. வந்துட்டாங்க. மேடம், ஸ்கூல் வந்துருச்சு, நீங்க இறங்கலாம். இந்த இடம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா தெரியுது. வித்தியாசத்துக்கு மறுபெயர் ஸ்கூல் தான். வாங்க மேடம், வாங்க. உங்க கால் பட்டத்துக்கு எங்க ஸ்கூல் புண்ணியம் பண்ணி இருக்கணும். உங்க பையனை நீங்க இங்கேயே சேர்த்தலாம். பயப்படவே வேண்டாம். சரி சரி. குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். பாத்தீங்களா மேடம், பசங்க எவ்வளவு சுறுசுறுப்பா விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு. சுறுசுறுப்பா தான் இருக்காங்க. ஆனா யாரும் புத்திசாலியா தெரியலையே. ஆமா, நீங்க இங்க என்ன மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? அது வந்து நாங்க ஸ்கூல்ல இருக்கிற மொத்த பசங்களும் விளையாடும் போது நீங்க என்னதான் சொல்லி தருவீங்க? நீங்க என்ன மேனஸ சொல்லி தரீங்கன்னு இத பார்த்தாலே தெரியுதே. நான் என்னோட பையனை கெடுக்க விரும்பல. இல்ல மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசல. ஒருவேளை வேற வழியே இல்லாம நான் என் பையனை இங்க சேர்த்தாலும் அவனுக்கு நீங்க கம்ப்யூட்டர் கிளாஸ், பியானோல சொல்லி தர வேண்டி இருக்கும். அதெல்லாம் இங்க இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே. இப்படி பேசிக் திங் இல்லாத ஸ்கூல்ல என் பையனை நான் எப்படி சேர்க்கறது? கமான் கமான், பாஸ் பண்ணு. ஆமா, இங்க ஏதோ ஸ்மெல் வருதே. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் தெரியலையா? எனக்கு எந்த ஸ்மெல்லும் தெரியலையே. உங்களுக்கு தெரியுதா?
இந்த ஸ்கூல்ல ஒரு மோசமான ஸ்மெல் வருது. அது என்னன்னே தெரியல. அத பத்தி பிரின்சிபல் கூட தெரியல. பரவாயில்ல, இது மட்டும் தானே பார்த்தா இந்த ஸ்கூல்ல படிப்பு ஒன்றும் அவ்வளவு பெருசா இல்லையே. என் பையனை இந்த ஸ்கூல்ல சேர்க்கிற அளவுக்கு இந்த ஸ்கூல் ஒன்றும் அவ்வளவு வர்த் இல்ல. உன்ன பார்த்து விளையாட மாட்டியா? ஏன் என்ன ஆச்சு? அடிச்சிட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குற? ஒரு குழந்தைய இப்படிலாம் வையிறீங்களே, நியாயமா? குழந்தையா நீ கோட்டை மாதிரி இருக்க. இவங்க டீச்சர் மாதிரி இல்ல, வேற யார் மாதிரியோ பேசுறாங்க. இருமா, அடுத்தது நீதான் டார்கெட். என்ன? ஏதோ நாங்க கேக்குறோம்னு சொல்லிட்டு நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. எங்களுக்கு ஓரளவு தான் பொறுமை இருக்கும். நீ பேசுற அளவுக்கு எங்க ஸ்கூல் ஒண்ணு மட்டமான ஸ்கூல் இல்ல. இங்க ஏதோ பேட் ஸ்மெல் வருதுன்னு சொன்னியா, அது எங்க ஸ்கூல்ல இருந்து வரல, உன் உடம்புல இருந்து தான் வருது. இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் பையனை இந்த ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்க்கறது உனக்கும் நல்லது இல்ல, உன் பையனுக்கும் நல்லது இல்ல. ஏன்னா உங்களால எங்க பசங்க கெட்டு போயிடுவாங்க. நீ என்ன பார்த்து என்ன சொன்ன? பிரின்சிபல் சார், உங்க டீச்சரோட வாயை கொஞ்சம் அடக்குங்க. என்ன பார்த்து என்னெல்லாம் பேசிட்டாங்க? அந்த மேடம் வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. அவங்க போய் கண்ணா பின்னான்னு பேசுனாங்கன்னு சொல்றீங்க? பொய். நான் கிளம்புறேன். மறுபடியும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. இந்த மேடம் திடீர்னு எங்க போனாங்க? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிருங்க பிரின்சிபல் சார். என்னாலதான் அவங்க பையனை இந்த ஸ்கூல்ல சேர்க்காம போயிட்டாங்க. என்ன டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. நான் எதுக்காக உங்களை டிஸ்மிஸ் பண்ணணும்? நான் என்ன பேசணும்னு நினைச்சோன்னா அதை அப்படியே நீங்க பேசிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். நீங்க அப்படி பேசுறத பார்க்க எனக்கு சந்தோஷமா இருந்தது. கண்ணாடி போட்டா பாசம், கண்ணாடி அவுத்தா நீங்க மோசம்.